அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 25ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 ஆனி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் சம்பவிக்கக்கூடிய அதி அற்புதமான நாள். இன்று இந்த நாளிலே சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுவுடைய நட்சத்திரம். பல்வேறு விதமான பிரச்சனைகளே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே ராகு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரும்போது எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியடைந்து உங்களுக்கு பல்வேறு விதமான பெரும் ஆற்றல் வந்து சேர்க்கிறது. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, ராசிநாதன் ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் பல்வேறு விதமான சுபகாரியங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இன்று 9ஆம் இடத்திலே சந்திரன். பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். பல்வேறு விஷயமான விஷயங்கள் உங்களுக்கு இன்பமாய் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, வெற்றிகரமான விஷயங்கள், ஆதாயங்கள், முயற்சியிலே நல்ல வெற்றிகள் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாய் நடக்கும். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயங்கள், ராசிநாதன் 3ஆம் இடத்திலே சஞ்சரித்து குருவோடு இணைந்து உங்களுக்கு பல்வேறு விதமான முயற்சிகளிலே வெற்றிகள் தந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் அமையப்பெறுகின்றார். சில நேரங்களிலே உங்களுக்கு முன்யோசனை இல்லாமல் சில பிரச்சனைகளே மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. எனவே மிகவும் ஜாகிரதையாக இருப்பது நல்லது. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சற்று கவனமாக இருங்கள். தொழில் முன்னேற்றமான விஷயங்கள் எல்லாம் செய்யுங்கள். நிலம் சார்ந்த விஷயங்களிலே சரியான முறையிலே வரி செலுத்துதல், அதே போல் வருமான வரித்துறையில் வரி செலுத்துதல், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்வது மிகவும் சிறப்பாக அமையப்பெறும். சிலருக்கு இந்த நாளிலே தேவையில்லாத சில விஷயங்களால் மாட்டிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் குருவும் சுக்கிரனும். ராசியிலே அமையப்படுகின்றார் சூரியனும் புதனும். நல்ல லாபங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் தேடி வரும். குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையப்பெறுகிறது. தொழிலிலே முயற்சிகரமான விஷயங்கள் எல்லாம் இன்புற்று அமையப்பெறும். சொல்லும் செயலும் எண்ணமும் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறுகிறது. உங்களது சில நேரங்களிலே உடல் சோர்வு ஏற்படும். எனவே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கடகராசினியர்களே, உங்களுக்கு இன்று குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இணையப்பெறுகின்றார்கள் ராசி மண்டலத்திலே. ராசிநாதனாகிய சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்களும், முயற்சிகரமான விஷயங்களே வெற்றிகரமான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்படுகிறது. இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, தொழில் முன்னேற்றங்கள், அது மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பாய் அமையப்படுகிறது. காரிய தடைகள் விலகி உங்களுக்கு சுபமான விஷயங்கள், சுபகாரியங்கள் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாய் அமையும். பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சிகரமான விஷயங்கள் சிறப்பாய் அமையப்பெறுகிறது. பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சிறப்பாய் அமையப்பெறும். தொழில் முன்னேற்றம், லாபகரமான விஷயங்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுபமான காரியங்கள், சுபிட்சமான விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும். எதிர்பார்த்த பணவரவு, ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே தொழில் முன்னேற்றகரமான விஷயங்கள் வந்து சேரும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு ராசி 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார் சனி பகவான். சில நேரங்களிலே எடுத்த காரியத்திலே சில காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் முயற்சிகரமான விஷயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் எல்லாம் தாமதமாக நடைபெறும். எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு கைகூடும். ஆனால் சில நேரங்களிலே காலதாமதம் என்பது உங்களுக்கு இருந்து வருகிறது. அதை நீங்கள் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பல்வேறு விதமான வெற்றிகரமான விஷயங்கள் உங்களை தேடி வரும். அன்பார்ந்த துளாராசி நேயர்களுக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்திலே குருவோடு இணைகின்றார். எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, வெற்றிகரமான விஷயங்கள், ஆடை ஆபரணங்களிலே பொன் பொருள்கள் அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கலாம். மறைமுகமான எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகையால் சில நேரங்களிலே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. மறைமுகமான விரோதிகளை சம்பாதிக்கக்கூடிய நீங்கள் பல்வேறு விதமான நுட்பமான விஷயங்களை கையாளும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தவிர்த்து கொள்ளலாம். அன்பார்ந்த
விருச்சிக ராசி நேயர்களே, ராசிநாதன் 6ஆம் இடத்திலே சஞ்சரித்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் வெற்றிகரமாக தரக்கூடிய யோகங்கள் வந்து சேர்கிறது. சந்திரன் உங்களுக்கு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகையால் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் ஏற்படுகிறது. பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வெகு விமர்சையாக சேரும். பல்வேறு விதமான யோகமான அமைப்புகள் வந்து சேர்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கடன் இல்லாத வாழ்க்கை, உங்களது பல்வேறு விதமான லாபங்களும் முயற்சிகளும் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள். ராசிநாதன் 8ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணையப் பெறுகின்றார். சந்திரன் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே அமைய பெற்றாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு முயற்சிகரமான விஷயங்கள் வெற்றியடையும். சிலரால் உங்களுக்கு சில தொல்லைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நாளடைவிலே வெற்றிகரமான விஷயத்தை தேடித்தரும். இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விதமான விஷயங்களுக்கு ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றிகரமான விஷயங்கள் தேடி வரும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள். சிறப்பாய் அமையப்பெறக்கூடிய வாழ்க்கை, வாழ்க்கை துணையினுடைய அன்பான விஷயங்கள், காதலிலே நல்ல வெற்றிகரமான விஷயங்கள், கணவன் மனைவிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இன்று இன்பமான சூழ்நிலை, திடீர் பணவரவு, ஆதாயங்கள், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமில்லாத நபர்களுக்கு மகப்பேறு செல்வங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சிலருக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்பு இன்று தாக்கங்கள் அதிகரிக்கலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. சில நேரங்களிலே இறை வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் சிறப்பாய் அமையும். தான தர்மங்கள் மூலியமாக செய்வது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையப்பெறுகிறது. முன்னோர்களை வழிபாடு சென்று வாருங்கள். பல்வேறு விதமான சாதகமான விஷயங்கள் ஏற்படும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள், தனவரவுகள், ஆதாயங்கள் சிறப்பாய் அமையப்பெறுகிறது. ராசியிலே முன்னேற்றம், தொழிலிலே நல்ல விஷயங்கள். உங்கள் உடல் சோர்வை தவிர்த்துவிட்டு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை செய்யும்போது நல்ல முயற்சிகரமான விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் சேர்ந்து நல்ல லாபங்களை வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவது மிக சிறப்பாய் அமையப்பெறுகிறது. இந்த 12 ராசிக்காரர்கள் மின்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.